லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எவ்ரி மந்த் ஜென்சி கிட்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு எக்கச்சக்கமா நீங்களும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, நன்றி. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா அது ஆகஸ்ட் மந்த், குறிப்பா ஜென்சி கிட்ஸுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பாக்குறப்ப 1997 இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். இவங்களுக்கு முக்கியமான ஃபேஸஸ்ல இருப்பாங்க, அதாவது எஜுகேஷன், ஜாப், கெரியர், பிஸ்னஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஓவராலா இந்தந்த விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ஏஜ் கேட்டகரிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ப்ரெடிக்ஷனா தான் இது அமைய போகுது. மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம். இது ஜென்சி கிட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் நீங்களும் அவசியமா பார்க்கணும். ஏன்னா உங்களுடைய சன் ஆர் டாட்டர் வந்து இந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கலாம். அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் என்ன, அவங்களுடைய growth phase எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களுமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். மீன ராசியில இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன சார் 7:30 நடந்துகிட்டு இருக்கு, இப்போ நீங்க சொல்றீங்க சர்டன் வேற ரெட்ரோகேட் ஆகுறாரு, நாங்களாம் ஒரு பயத்துல இருக்கிறோமே அப்படின்னு கேட்டா, இது எல்லாத்தையுமே முறியடிக்கக்கூடிய வகையில என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு மேஜிக்கல் ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஃபார்ம் ஆக போகுது. இந்த ட்ரையாங்கிள் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாக்குறப்ப உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். என்ன சார் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கே அப்படின்னு கேட்டா, லைஃப்ல அன்ஈவனா இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள். இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிள் எந்த பிளானட்ஸ் எல்லாம் பண்ணுது அப்படின்னு பாக்குறப்ப இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய நெப்டியூன், கைரான், யுரேனஸ், ப்ளூட்டோ, இதோட சேர்ந்து புதன், இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து இந்த மேஜிக்கல் ட்ரையாங்கிளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போறாங்க. 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ். இந்த இடத்துல யார் இண்டிகேட் பண்ணி நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் கனெக்டிங் பாயிண்டோடைய ஸ்டார்டிங். இதுல யார் அப்படின்னு பாக்குறப்ப நெப்டியூன் பிளஸ் கைரானுடைய சேர்க்கை இருக்கு. இது நாள் வரைக்கும் நிறைய எமோஷனலா ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன், எனக்கு இதுக்கு மேல அழக்கூட கண்ணீர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூட மீனராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். நான் நிறைய விஷயங்களை நமக்காக நிக்கலையோ, இது நாள் வரைக்கும் எனக்காக யோசிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இனி நம்ம இந்த லைஃபை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகா கிடைக்கக்கூடியதை ஃபீல் பண்ண காலம் போய் இனி லைஃபை டீல் பண்றதுக்கான ஒரு தெளிவு அப்படிங்கிறது இந்த மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இது இன்னும் அழகா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைரான். இந்த கைரான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட்டை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மதர்லிஹுட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு விஷயம் இல்லை, வூண்ட் ஹீலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே நடக்க போது உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு கம்பேஷன் வரும். ஓ இந்த மாதிரியான விஷயங்கள் இதனால் வரைக்கும் இப்படி இருந்தோமே அப்படிங்கிறதெல்லாம் மாறி இனி நமக்காக ஒரு செல்ஃப் லவ்வோட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் வரப்போது காயங்கள் எல்லாம் மறந்து இனி அடுத்து ஒரு புதிய அத்தியாயத்திற்கான தொடக்கமா இந்த மந்த் உங்களுக்கு கண்டிப்பா அமைய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோர்த் பிளேஸ்ன்னு சொன்னாலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான யோகம் இல்லையா? அப்படி பார்க்குறப்ப பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் கியர் பைக் ஓட்டுறேன், ரொம்ப முதுகு வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, நான் சஸ்பென்ஷன்லாம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு கியர் இல்லாத வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற வண்டிகள் வாங்குறதுக்கான ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது. அப்படியே 12ஆம் இடத்துக்கு வருவோம். நிறைய பேர் தூக்கமே இல்லாமல் இருக்கீங்க. மீனராசிக்காரங்களுக்கு தூக்கம் வரவே மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது சார். நான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் வந்து 100ல இருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன், அது அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு. திடீர்னு 1000ல இருந்தெல்லாம் கூட கன்வெர்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், நான் வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கு மெயினான ரீசன் உங்களுக்கு ராகு வந்து பார்த்தீங்கன்னா 12ல இருக்கார். ராகு அப்படின்னாலே ஸ்க்ரீன் டைம், ப்ளூ லைட். அப்படி பார்க்குறப்ப ஓரமாக உங்களுடைய ஃபோன் எல்லாத்தையும் வச்சுட்டு 2 மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃபோன் எல்லாத்தையும் வச்சிடணும். ஏன்னா வந்து ராகுவோடைய அந்த பிளானட்டரி ரேஸ் வந்து ப்ளூ லைட்டாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்குள்ள வரப்போ கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது வந்து உங்களை தூங்கவே விடாது, உங்களுடைய ஸ்லீப் அப்படிங்கிற விஷயம் இருக்காது. REM அப்படின்னு சொல்லக்கூடிய ரேண்டம் அக்சஸ் மெமரியில் போய் விட்டுரும், உங்களுக்கு ஸ்லீப் இருக்காத விஷயம் இருக்குது. இந்த ஸ்லீப் இல்லாதனால கட் ஹெல்த் பாதிக்கப்படுது, இந்த ஸ்லீப் இல்லாதனால ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. இது அதிகமாக திணறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கார ஜென்சி கிட்ஸ் தான். அப்போ நீங்கள் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம், அட்லீஸ்ட் 8 hours ஆகுது நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கி ஆகணும். அதே மாதிரி ஃபுட் இன்டேக்கில் ரொம்ப கவனமாக இருங்க.
ப்ராப்பரா டைஜஷன் ஆகக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கோங்க. உங்க உடலுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இந்த ஃபுட்டு சாப்பிட்டா எனக்கு அலர்ஜிக் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மந்த்தா இந்த மந்த் அமைய போது. ஓவராலா பாக்குறப்ப ஜாப் பிளஸ் கெரியர் இந்த ரெண்டுமே சேர்த்து பார்த்துருவோம். ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்க விஷயத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க ஒர்க்ல மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலகட்டமா பார்க்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் நிறைய ஐடியாஸ் வரும். ஏன்னா வந்து புதன் கனெக்ட் ஆகுறதுனால நிறைய ஐடியாஸ் வரும். இதெல்லாம் பண்ணலாமா? அதுவும் குறிப்பா வந்து மீனராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன தோணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு லாட்ரி விழுந்து அதை வச்சு நான் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேரளாக்கு ட்ரிப்பு போகக்கூடிய மீனராசிக்காரங்களாம் அதிக பேர் இருக்கீங்க. போயிட்டு வந்து நம்பர் சீக்வன்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. சார் இந்த நம்பர் சீக்வன்ஸ் சொல்லுங்க, சொன்னீங்கன்னா நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு. லாட்ரி பொறுத்த அளவுக்கு அது ஒரு செட்டான விஷயம். அதை மட்டுமே நம்பிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, லைஃப்பை வந்து ட்ரமாட்டிக்காக யோசிக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள பிஸ்னஸ்க்கான எண்ணங்கள் வரும். அந்த பிஸ்னஸ் நியாயமான முறையில் பண்ணுறோமா, எத்திக்கான ஒரு விஷயமா பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா குருவோட வீடு உங்கது. அப்படி பார்க்குறப்ப அன்எத்திக்கலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாது, மாட்டிப்பீங்க. அதனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் வராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸ் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுலேயும் போய் மாட்டிக்காமல் பாருங்கள். அது ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, நிறைய நேரங்களில் வந்து எமோஷ்னலாக ட்ரெயின் அவுட் ஆகக்கூடிய நிறைய ஆப்ஸில் போய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுலேயுமே கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறைய பேர்த்த நீங்க புறக்கணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்க சில நேரங்களில் கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரு சேர் இருக்க மாதிரி, ஒரு டேபிள் இருக்க மாதிரி அவங்களும் ஒரு ப்ராப்பர்ட்டியாவே நீங்க பார்த்து பழகுறீங்க. அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வாங்க. அவங்ககிட்ட என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பேச ஆரம்பிங்க. நிறைய நேரங்களில் எரிச்சல் அடையாமல் அவங்ககிட்ட பேசுனீங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் பேசி பழகுங்க. நல்ல விஷயமா அமையும். ரிலேஷன்ஷிப் இதில் தான் மீனராசிக்காரங்க நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த அளவுக்கு ஒரு பிரேக் வரதுக்கான காலகட்டம் இதில் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க. விட்டு போகும் உறவுகள் என்றும் கெட்டு போவதில்லை, கெட்டு போகும் உறவுகள் என்றும் விட்டு கொடுப்பதில்லை. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜென்சி கிட்ஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மற்ற விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலியில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 90% வரைக்கும் நல்ல விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மந்த் இந்த ஆகஸ்ட் மந்த். இதை முறையாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய ராசி லக்னத்துக்கான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும். ஆனால் ரியல் டைமில் எனக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சார், என்னுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை சார் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அந்த வேலையை விட்டுறலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். வேலையை விட்டால் மந்த்லி இன்கம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்குது. நான் வேற வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லை வந்து ஓவர்சீஸ் போகலாமா, இல்லை வந்து நான் வந்து வேலையை குவிட் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப்பில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அது சக்ஸஸ் ஆகுமா, வீட்டில் எப்படி சொல்லலாம், இந்த டைம் சொல்றதுக்கு சரியாக இருக்குமா, வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா, பேரண்ட்ஸோடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய மேரேஜ் பற்றி எங்கள் அப்பா அம்மா பேசவே மாட்டாங்க, எனக்கும் நாள் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களெல்லாம் நீங்கள் இருக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும் தெரியுமா, www.lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பேஜை விசிட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்குமான கன்சல்டேஷன்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்கு. நீங்க வந்தா மட்டும் போதும். உங்களுக்கான தெளிவான பாதை அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு எங்க சைட்ல இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தயாரா இருக்கிறோம். இதை முறையா வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? அப்கமிங் மந்த்ஸும் இதே மாதிரி ஜென்சி கிட்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன்ல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.